தடுப்பண்ணை போட்டு தடுத்தாலும் இன்றைக்கி சமைக்கிற திறனையும் தடுக்க முடியாது. அதனால் இன்றைக்கி களத்தில் இறங்கிட்டோம் சமைக்கிறதுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு ஆரம்பிக்கிறோம். வெஜிடபிள் நூடுல்ஸ் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. என் கண்ணே பட்டுரும் போலயே. இது எடுத்துருவோம் பாரு. நீ இதுமாரிலாம் அவளை பேசினீங்கன்னா வீடியோ எடிட்டில் கட் பண்ணிடுவேன்னு சொல்கிறேன். வீடியோ எடிட் கட் பண்ணிடுவியா? ஆமாம். கட் பண்ணிடுவியா என்ன? ஏய் எடிட்ல போட்டு ஊற வச்சாச்சு. என் கண்ணே பட்டுரும் போல. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹலோ, இது வரைக்கும் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து நான் பார்த்ததே இல்லை சரித்திரத்தில். செம்மையாக இருக்குது, வந்து பாரு. சூப்பராக இருக்குது. அது இல்லை, இது வரைக்கும் நான் இப்படி ஒரு இதுவாக நான் வச்சதே கிடையாது. ஒருவேளை நான் குக்காக மாறிட்டேனோ? ஆமாம். நானும் சமைச்சேன் நிஜமா. ஐயோ, எனக்கு டேஸ்ட் அதிகமாகுமா? பா, இது கூட தோசை இட்லி செம்ம மாசு தானே. என்ன வேணால் பண்ணி தலைகீழாக கூட நில்லாங்க, நான் கொட்டியே திரும்ப ஒன்று கொட்டிக்கிட்டே இருக்கும். 7 காடு 7 மலை தேடி ஏதோ மூலிகைலாம் பிரிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு பில்டப் வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஆரி பொடி ஒரு நேச்சுரல் டை. ஒயிட் ஹேர்ஸ்லாம் இருந்தாலும் ஃபியூ வீக்ஸில் அது வந்து பிளாக் ஹேர் ஆகிடும். செம்பருத்தி, மருதாணி, கற்றாழை, நெல்லிக்காய், கருவேப்பிலை, லெமன் தோல், ரோஸ்மெரி, வெந்தயம், ஆலிவ் சீட்ஸு இதெல்லாம் போட்டால் செமையாக இருக்கும். நம்ம வீட்லேயே இது வந்து ரெடி பண்ண தேங்காய் எண்ணெய். ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுன்ற மாதிரிலாம் கிடையாது. இந்த எண்ணெய் தடவினா தான் முடி வளரும்லாம் 100% யாருக்குமே கிடையாது. அந்த ஜீனாக இருக்கலாம், ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், அதனால் அதெல்லாம் இருக்குது. பிடிங்கிட்டு போனால் நம்ம முடி வச்சுக்கலாம். அது என்ன பண்ணாலும் பிடிக்கிறதா போகும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஒன் டே ஃபுல்லாக அப்படியே அதை ஊற வச்சுட்டிங்கன்னா அது உள்ளே இருந்தது எல்லாம் எசன்ஸ்லாம் இருந்தால் கூட இறங்கிடும்ல. அப்புறம் இறங்கினதுக்கப்புறமா மார்னிங் ஒரு ஃபில்டர் எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு, எல்லாருக்கும் எல்லா எண்ணெயும் செட் ஆகலாம் சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து எனக்கு ஹீட் பாடின்னு சொல்ல தெரியாது, கோல்டு பாடின்னு சொல்ல தெரியாது. ஏன்னா நானே ஒரு 2ஆம் கட்டம். இப்படின்னா அப்படி, அப்படின்னா இப்படி. அதனால் வந்து எல்லாத்தையுமே லிமிட்டாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கேஷ்யூ தண்ணி கொஞ்சம் ஊற்றி எல்லாத்தையும் ஃபுல்லாலாம் ஊற்ற மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹீட் ஆனாலும் கோல்டானாலும் கோல்டாயிடும். அதனால நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். அப்புறம் விட்டமின் இ டேப்லெட் வந்து 2 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் முடி வளருமான்னு கேட்டால் யாருக்குமே சொல்ல தெரியாது. அவங்களோட ஜெனட்டிக்காக இருக்கலாம், ஒரு வேளை நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்லாம், நல்லா முடி க்ரோத் ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஃபுட்டு நிறைய எடுத்துருந்துருக்கலாம். நமக்கு தெரியாதுல்ல, எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகாது. அதனால் எல்லாத்தையுமே மீடியமாக போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் அப்போ நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எல்லாருமே பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். உடம்பு முக்கியம் இல்லையா, முடி மட்டும் முக்கியம் இல்லைல்ல. அப்புறமா 1 டே ஃபுல்லாக அதையும் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்கிட்டால் முடிஞ்சிடுச்சு. எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ்.